Hi friends, welcome to saivishnu rangoli. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது chettinad mangai pachadi எப்படி செய்யிறது அப்படிங்கிறது. வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை காய வெச்சிட்டு அதுல 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ என்ன நல்லா காஞ்சதும் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4 இது கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். மூணு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கிறோம். காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அது இல்லை ரெண்டையும் கூட நீங்கள் ஈவனாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த ரெசிபிக்கு ஆனியன் வந்து ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போது நான் 2 பெரிய மூக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டி ஸ்லைசஸாக. அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற மாங்காய் புளிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். புளிப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம வெல்லம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிப்புக்கு வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மாங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 400 கிராம் மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 7 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. மாங்காய் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 7 நிமிஷம் இப்போ அந்த மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 400 கிராம் மாங்காய்க்கு நான் 200 கிராம் வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு பாகா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் இந்த பாகு அப்படியே வற்றி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த 200 கிராம் ஸ்வீட் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். நம்ம நச்சிட்டு அப்படியே போடுறத விட இந்த மாதிரி பாகு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு 2 மினிட்ஸில் நம்மளுடைய சுவையான சூப்பரான chettinad மாங்காய் பச்சடி தயாராகிடும். இந்த ரெசிபியை நம்ம எல்லா சாதத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக புளிக்குழம்பு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற மாங்காயை பொறுத்து வெல்லம் கூடவோ கம்மியாகவோ நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா அப்படியே தண்ணி எல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபில்டர் ஆகி நல்லா கெட்டியாக வந்துட்டுருக்கு.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய செட்டிநாடு மாங்காய் பச்சடி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பச்சடியை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சாய்விஷ்ணு ரங்கோலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.